ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் கூட சீஸ் சேர்க்காம அதே சமயம் ரொம்ப க்ரீமியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாஸ்தா ஒரு 90% மேலே நல்லா குக் ஆனதும் இதை நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். நம்ம ஆயில் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்க, பாஸ்தா நல்லாவே குக் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணுறப்பே தெரியும் வெந்துருச்சா அப்படின்ட்டு. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பட்டர்லேயே இந்த கார்லிக்கை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கார்லிக் டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு கார்லிக் வதங்கினதும் இதில் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் குக் பண்ண கார்ன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா பட்டர்லேயே இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன் பட்டாணி ரெண்டுமே ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப அதிக அளவில் வேண்டாம், லைட்டாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு திக் பாட்டம் பேன் இல்லை நான்ஸ்டிக் பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்குறப்ப தான் நமக்கு நல்லா திக்காக வரும் பாஸ்தா. இப்போ பட்டர்லேயே இந்த மைதா மாவை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 100 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த உடனே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பட்டர், மைதா, பால் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க, கையெடுக்காமல். பாருங்க, ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். கொதி வர ஆரம்பிச்சதையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஈஸியாக இது டக்குன்னு கெட்டி ஆகிடும். பாருங்க, நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியும் லைட்டாக இது கெட்டி ஃபார்மில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு திக்னஸாக இருக்கிறப்ப இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறப்ப நமக்கு அதோட ஸ்வீட்னஸ், அதோட டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். சாப்பிடும் பொழுது லைட் ஸ்வீட்னஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இப்போ க்ரீம் சேர்த்துட்டு இந்த க்ரீம் நல்லா அந்த மில்கோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாஸ்தா சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைட்டாக லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஆறினதுக்கு அப்புறமா நல்லாவே கெட்டியாயிடும். இப்போ இதில் பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவே க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே காரமே இல்லாமல் மைல்டு ஸ்வீட்னஸோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சீஸ் சேர்க்காமையே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த குயிக் அண்ட் ஈஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.